ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் ஸ்ரீலங்காவில் பாரம்பரிய முறைப்படி செய்கிற சுக்கு மல்லி கோப்பி தூள் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அளவான பாத்திரம் ஒன்று எடுத்து குக்கரில் வச்சு ஹீட் ஆனதும் 250 கிராம் கோப்பி கொட்டையை ஆட் பண்ணி கொள்ளலாம். இதுக்காக நான் வறுக்காத கோப்பி கொட்டைகளை எடுத்திருக்கிறேன். ஃபுல்லாக வறுத்து முடியும் வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ள வேணும். 10 மினிட்ஸாக கண்டினியூஸாக வறுத்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். டோட்டலாக 20 மினிட்ஸ் கோப்பியை வறுத்து எடுத்த பிறகு 10 கிராம் வேர்க்கம்பையும் சேர்த்து கொள்ளலாம். வேர்க்கம்பு ஆட் பண்ணின பிறகு எல்லாத்தையும் சேர்த்து 5 மினிட்ஸாக வறுத்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து கொள்ள வேணும். டோட்டலாக வேர்க்கம்பை சேர்த்த பிறகு 10 மினிட்ஸ் வறுத்து எடுத்திருக்கிறேன். இனி 50 கிராம் கொத்தமல்லியை இதோட சேர்த்து கொள்ளுவோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து கொள்ளுவோம். கொத்தமல்லி ஆட் பண்ணின பிறகு 3 மினிட்ஸாக வறுத்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். கொத்தமல்லியும் கோப்பியும் லைட்டான பிளாக் கலரில் வறுபட்டு வர வேணும். லைட்டான பிளாக் கலரில் காஃபி பவுடர் இருந்தால் தான் காஃபி பவுடருக்குள்ள நல்ல ஒரு கலரை கொடுக்கும். டோட்டலாக கொத்தமல்லி ஆட் பண்ணின பிறகு 8 மினிட்ஸ் வறுத்து எடுத்திருக்கிறேன். இனி இதோட 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகத்தையும் சேர்த்து கொள்ளலாம். சின்ன சீரகம் ஆட் பண்ணின பிறகு கன நேரம் வறுக்கக்கூடாது. மினிமம் 1 மினிட் வறுத்து எடுத்துக்கொண்டாலே போதும். டோட்டலாக வறுத்தெடுக்க 29 மினிட்ஸ் எனக்கு எடுத்திருக்குது. எல்லாம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இனி காஃபி கிரைண்டரில் அல்லது மில்லில் கொடுத்து பவுடராக்கி அரைச்சி எடுத்துக்கொண்டா சரி. நான் இந்த கோப்பியை மில்லில் கொடுத்து அரைச்சி எடுக்க போகிறேன். எல்லாம் நல்லா வறுபட்டு லைட் பிளாக் கலரில் வந்திருக்குது. இந்த பதத்தில் குக்கரை ஆஃப் பண்ணி இறக்கி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் வாசனையான ஸ்ரீலங்கன் பாரம்பரிய முறைப்படி செய்கிற காஃபி பவுடர் ரெடி ஆயிட்டுது. இந்த ரெசிப்பியை என்னோட அம்மம்மா எனக்கு சொல்லி தந்தவ. அதோட அரைச்ச கோப்பி தூளில் உடனேயே ஒரு காஃபியை ரெடி பண்ணி போட்டு எடுத்துக்கொண்டோம். அதுவும் சூப்பர் டேஸ்டில் இருந்தது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.